கண்ணனாகிய கண்ணனை எப்படி அழைக்கிறாள் பாருங்க. எப்படி எப்படி அம்மா? சிவனே தன்ன நன்னே சிவனே தானே நன்னே தானே ஐயா தொட்ட நாமோ தோலங்க வேணும் ஐயா இட்டு நாமோ தளைங்க வேணும் ஐயா தொட்டு வைத்த இமயவளாகிய பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை நினைத்து பன்னகம் பாடுகிறார். சரி, இதுதான் ஐயா அவனுடைய பன்னக பாட்டு, தாலாட்டு பாட்டுங்கிறது இதுதான். சரி, அப்போ பார்வதியாளுடைய குரலானது பச்சைமாலுக்கு கேட்டது, நாராயணமூர்த்திக்கு கேட்டது. பரந்தாமன் பார்த்தார். என்னமா செய்தார்? கைலாசகிரி பர்வதத்திலே நம்முடைய தங்கி பார்வதிக்கு ஒரு ஆபத்து போல் தெரிகிறது. என் தங்கைக்கு ஆபத்து போல் தெரிகிறது. நாம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று கண்ணன் கரிட வாகனத்தில் ஏறிக்கொண்டு 7 கடலை தாண்டி கைலாசம் வந்து சேர்ந்தார். ஆமா, கைலாசத்துல வந்து பார்வதியை வந்து கண்டார்கள் பச்சைமால். சரி, ஏ தங்கச்சி பார்வதி, ஏ அண்ணா, என்னை அழைத்ததொரு அம்மா காரணத்தை நீ சொல்ல வேணும். அழைத்ததொரு காரணத்தை எனக்கறியே சொல்ல வேணும். உடன் வாடாத கமல மோகம் தங்கை பார்வதி மள்ள இருப்பதனை வராத திருமோகமோ மள்ள இருப்பதனை வளையாத கூந்தல் மூடி மள்ள இருப்பதனை தீலகிட்டதோரே சந்துரிக்க குங்கே மமோ அழிந்து மள்ள இருப்ப